மனமெல்லாம் பெருவாளி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துடன் சித்த சந்தானத்தில் எங்கேயுமே இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 100 பாட்டிலே 8வது பாட்டு பாருங்க. இது முக்கியமான பாட்டாக நான் சொல்ல விரும்புகின்றேன் என்று சூழலில் கொண்ட சுயப்பிரகாச சுகதயாவியோடு தவித்து 7 கைகள் என் செய்ய மறைத்து இருந்தன இருந்தவை எல்லாம் பாலொலியாக்கி படைத்திடல் முதலாம் அன்புரு 5 எவையும் காவலி மனைக்கை கரம்பர விடுத்த கடவுளே கடவுளர் கோவேன்னு சொல்றாரு. நல்லா பாருங்க. பண்பு 5 இவையும் காவலி மனைக்கை கரம்பர வடித்த கடவுளேங்கிறார். அப்படின்னா இவருடைய கரத்திலே 5 இவையும் தயாபிரஞ்சி ஆண்டவர் வந்து இவர் கையில் கொடுத்து இருக்கிறார். 8வது பட்டப்படி அப்படின்னாக்கா நம்முடைய சுவாமிகளுக்கு அப்பொழுதே 5 இப்படி அந்த இது தொழிலை கொடுத்திருக்கின்றார். படித்து பார்க்க படைத்திடல் முதலா பண்புரு 5 எவையும் காவலி மனத்தேன் கரம்பர அளித்த கடவுளே அப்படின்ட்டு 8வது பட்டம். இது மாதிரி இன்னொரு 10வது படம் சொல்லிருப்பாங்க. அது என்ன சொல்றாங்க? வான்பொருள் கலந்த வளமணி புதில் வைத்திய வல்லலே எனது மான்பொருள் கலந்த மடியிலா மனத்தை வாழவு தயவினால் விளக்கி நூன்பொருள் வடிவை ஒளியுறச் செய்தார். உனக்கு யார் எனது கடவை நான் பொருள் ஆவி நவி நடி உடல் மூன்று நவையரு கொடுத்தன நினைக்கிறார். பாருங்க, ஊன் பொருள் வடிவை ஒளியுறச் செய்தாய். அப்போ இவருக்கு அது கட்சிச்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பட்டம். உனக்கு யான் எது செய்ய கடை வேண்டும். அப்போ இதில் வந்து பாடலில் நம்முடைய சுவாமிகளுக்கு ஒளி உடல் அன்றைக்கே கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் அவர் எவிடன்ஸ். அப்படி தான் இருந்துக்கிறார். ஏன்னா அது இந்த வார்த்தை பொய்யாகாது. 10வது பாட்டம். இது மாதிரி 100 பாடல்களில் வந்து அவருடைய தயவை பற்றி சொல்வதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தயவு தான் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து அழைத்து வரைக்கும் தயவு தான் எல்லாமே பண்ணுது. தயவு இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்கிறார். இந்த அருப்புரஞ்சி ஆண்டவர் தயவில் தான் இருக்கிறார். அருப்புரஞ்சி ஆண்டவருக்குள்ளே போனீங்க அப்படின்னா தயவு தான் அவங்களுக்கு உண்டு. அருப்புரஞ்சி ஆண்டவருக்குள்ளாலே தயவு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தயவை மட்டும் பார்க்காம வெறும் அருப்புரஞ்சதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அருப்புரஞ்சி கடவுள் தயவாக தான் இருக்கிறாரு. தயவு தான் உலகத்தை ஆளுகின்றது. பிரபஞ்ச காரியப்பாடு தயவு தான் செய்கின்றது. நாம் எல்லாம் தயவாக தான் இருக்கிறோம். இந்த தயவுக்கு உள்ள பொருள் வந்து தயா என்று சொல்லக்கூடியது இறைவனே ஆன்மாவாக, ஆன்மாவை உயிர் உடலாக, இறைவனும் நாமும் இந்த உடல் 3 ஒன்றாக பிணைக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? நமக்குள் ஒரு உயிர், நமக்கு உயிருக்கு மேல் இருக்கிற ஆன்மா, நம்ம உடல் 3மே ஒன்றாகி அருப்புரஞ்சி ஆண்டவர் எப்படி இருக்குன்னா 3ஆக இருக்கின்றார். அந்த 3 ஒன்று தான். அப்போ நாம் யார், கடவுள் யார் அப்படின்னு பார்க்கும்போது நாமே அவரே தான். இதுதான் வந்து சித்தம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா கடவுள் மயமாக வாழ்தல் வேண்டும். கடவுள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்? தனிப்பெரும் கருணையுடன் வாழ்கின்றார். அன்பு இல்லாமல், தயவு இல்லாமல், கருணை இல்லாத கடவுளே கிடையாது. எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதத்திலாம் சரி, இந்த கிறிஸ்தவ மதத்திலாம் அன்பு தயவு தான் அடிப்படை. அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு நம்முடைய சுத்தத்தில் என்ன சொன்னால் இந்த தயவு அன்பு தான் தெய்வம். வேறு ஒளி வேறு உருவு வேண்டாண்ட எல்லா தெய்வங்களும் இந்த ஒளியில் தான் தோன்றியது. இந்த அருப்புரஞ்சி ஆண்டவர் எல்லாருக்கும் தெய்வத்துக்கு மேல் தெய்வமாக இருக்காங்க. எல்லா கடவுளும் அருப்புரஞ்சி ஆண்டவர் தான் வெளிப்பட்டிருக்கிறாங்க. இந்த அருப்புரஞ்சி ஆண்டவர் இந்த தயவும் அப்படின்றது சுவாமி நிறைய இருக்கிறார். அதனால் நாம் இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 100 பாடல்களையுமே தினமும் படிக்கணும். பொருள்கள் இது படிக்கணும். அப்போது தயவு உணர்வு நமக்குள்ளே வெளிப்படும். தயவு உணர்வோடு வெளிப்படும் பொழுது தயாவொளி உள்ளே இருந்து நமக்கு வெளிப்பட்டு நம்முடைய உடல் அணுக்களெல்லாம் புகுந்து, உணர்வுகளை புகுந்து, அறிவிலை புகுந்து நமக்கெல்லாம் கலந்து நம்ம என்று எப்பொழுதும் இன்புற்று வாழ்ந்தால் துன்ப கவலையே வரவே நான் இறைவன் நாம் இருக்க வழியில் இருக்க வாட்டமே. அதனால் நாம் முதல்ல என்ன செய்யணும்னா நம்ம வாட்டமோ கவலை பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கவலையோ வாட்டமோ தேவைப்படுறதுக்கு நாம் யார்?
நாம் தான் கடவுள் மையமாக இருக்கிறவங்க, அவரையெல்லாம் பார்த்துக்கிறான்னு விட்டுறணும். எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறது சுத்த தன்மைலாம் கவலைப்படக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எதுக்கு நம்ம குற்றம் என்ன செஞ்சோம் பார்க்கணும். வினையினால் வந்ததுன்னா வினையே தயவால் தயவு தான் வினையை கூட்டிக் கொண்டு வருது. தயவு இருந்தால் வினையை ஓடி போடுகிறார். மற்ற நெருங்கிலே வினையை அனுப்பிச்சான், இங்கே எப்படி தயவு வந்து தயவு இருந்தால் வினை ஓடி போயிடும். விதி இல்லாமல் ஓடி போயிருக்கிறார். இந்த விதியின் வினையை ஓட்டக்கூடியது தயவு. இப்போ தயவுனா எப்படி நாம் இரண்டு ஒன்றாக இருக்கிறோங்கிற அந்த உணர்வோடு இருக்கணும். என்று இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எதை நினச்சி உட்காந்துருக்கீங்கன்னா இறைவனோடு கூடி தான் இருக்கிறீங்க. சாப்பிட்றீங்க, வெளியே போகிறீங்க, எல்லாமே இறைவன் கூட தான் வராது. அவரோடு தான் பயணம் பண்ணுறீங்க, அவரோடு இருந்தால் சாப்பிட்றீங்க, அவரோடு இருந்தால் எல்லா வேலையும் சமையல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறதா சுத்த சத்மான். உன்னோடாகவும் குறைவிடாகவும் உயர்விடாகவும் கொண்டு கண்படாத இரவும் பகலும் இந்தனையை கெடுத்து வைத்தேன் என்று சொன்னேன். உண்மையை இன்னும் உறுப்பினர் உலகரை நண்பனே நினைச்சாங்க உன்னையே நம்பினீங்க. அப்போ யாராவது நம்பலாமா? உலகத்தில் நம்ப யாராவது ரொம்ப நம்பி இருக்கிற விளையாடுனா யாருமே நம்ப முடியாது. வெளிப்படையாக சொல்கிறோம். தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கடைசி நேரத்தில் விட்டு போய் போயிடுவாங்க. உடலை பார்த்து பயந்து போயிடுவாங்க. ஐயோ இந்த உடம்பு கொஞ்சம் அழுகி போயிடும். முதல்ல ஓடிடும். இறைவன் ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய இருப்பார். உடல் வருவதற்கு முன்னாலும் இருப்பார், உடல் வருவதற்கு பின்னாலும் இருப்பார். உலகை நம்பி சுத்த சன்மார்க்கை மட்டும் என்னென்னா நமக்குள்ள ஆன்மாதான் நமக்கு முக்கியம். தேகம் அப்புறம் தான். தேக வாழ்வு உள்ளே விடாது. உள்ளே இருந்து வாழும். உள்ளே இருந்து இதை ஒழுங்கக்கூடிய வாழ்வு தான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. அப்படி வாழ கற்றுக்கொள்ளும் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய படிக்கணும். இந்த படிக்கணும். ஒரு 10 பாடல்கள் கொண்ட திருப்பா முறையீடு என்ற பாடல்களை நம்முடைய சுவாமியுடைய விளக்கங்களோட அருமையாக 10 பாடல் தினமும் படிக்க வேண்டிய பாடம். இது நான் நிறைய கொண்டு வரல, 40 புக்கு என்ன கொண்டிருக்கிறேன். முக்கியமாக எடுத்துக்கொண்டு போனால் பின்னாடி நான் அனுப்புகிறேன். இந்த 10 பாடல் தினம் படித்தாலே போது எடுத்துட்டு நம்மளுடைய விளக்கங்கள் இந்த 10 பாடல் அப்படியே அடைகிறது. நம்முடைய சுவாமியுடைய விளக்கம் நான் இந்த புத்தகத்தை படித்து நீங்களெல்லாம் நல்ல இதனுடைய பயனை அடைய வேண்டும். இந்த சுத்த கர்மாவதியை நமக்கு வளர்ந்து நல்ல தயத்துவங்களுக்கு நம்முடைய சுவாமியுடைய அனுகிரகம் நமக்குலாம் ரொம்ப தேவைப்படுகிறது, தயவு திகழ்ப்படுகிறது. அதே சமயத்தில் நம்முடைய ராமலிங்கம் சொல்லக்கூடிய நம்முடைய ஐயா அவரை பற்றி சொல்லணும். நான் 1983 நான் சுத்த ஞானப்படுத்த போய்க்கொண்டு சுவாமிகள் அப்போலேருந்தே உட்காந்துருந்தேன். அவர் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் கைட்டே இருப்பேன். அப்போலேருந்தே அவர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவரோட போவார். கூடவே இருந்து அவ்வளோ செயல்படுகிறார். அவ்வளோ சாதாரண தொழில் நடிகர். ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு அருமையான நல்ல அவர் கிடைத்த ஒரு நல்ல வாழ்வு கண்டிப்பாக தயவோடு கூடிய அருமையான நல்ல ஒரு வாழ்வு அவர் கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு அவ்வளோ கொண்டு சேர்த்து அவருக்கு கொடுத்து வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த கோயில் விழாதான் நீ வரும்போதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் வந்தாலே அப்படியே இப்படி உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். இங்கே வரும்போது இங்கே பார்க்கும்போது பரவாயில்ல எத்தனை நேரம் ஒரு தலைமுடியை வழங்கிட்டு தரலாம். அவ்வளோ அருமையான அந்த தயாவுளியோடு கூடிய எளிய சுவாமி அருமையான நம்மளால் காட்சி கொடுத்திருக்கின்றார். அருமையான இந்த தீபம் இங்கே இருக்கின்றது. இதெல்லாம் காரணம் பண்ணி அவர் ராமலிங்கர் அவருடைய எவ்வளோ அதுக்காக நான் உட்காந்துருக்கேன். சிவராம உட்காந்துருக்கின்றார். அற்புதமான எவ்வளவோ தடைகள் இருந்து கூட இப்படிப்பட்ட அருமையான இந்த தயவு ஆலயத்தை நமக்கு வந்து கொடுத்த சட்டங்கள் அதுதான் வெளியில் வந்த காரணமே ஐயா பார்த்து இந்த படத்திற்பாடு இருக்குங்கிறது முக்கியமான காரணம், வந்த காரணம். அதனால் நமக்கு அவருடைய விருது மரியாதை நல்லா சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் நீங்கள் நான் அற்புதத்தை சொல்கிற வரைக்கும் நீங்கள் மனத்திலே அந்த அவருக்கு ஆத்மசாந்தியை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நிமிஷம் ஆனால் தயாபதி சொல்கிறேன்.
பரவாயில்ல, உட்காந்துங்க உட்காந்து. முதல்ல ஆரம்பிக்கணும். நீங்கள் 2 நிமிஷம் அப்படியே அந்த சுவாமிகளுடைய அந்த அருள் அதுக்கு அப்படியே கிடைக்கணும். அதுதான் நமக்கு வேணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கைப்பெருங்கண்ணி அருட்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி. இந்த நாளிலே குடும்பத்தார் எல்லாரும் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த தெய்வ ஆலயம் மிக சிறப்பாக உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிலே தயா ஒளியானது எங்கும் நிரம்பி எல்லா பக்கமும் இங்கிருந்து தான் போகும். சுத்த சன்மார்க்க உலகமெல்லாம் பரவுவதற்கு இந்த தயா ஒளி ஆலயம் சிறப்பாக அமையப்படுகிறது. சத்தியமான வார்த்தை. உங்களுக்கெல்லாம் அந்த வாழ்த்துக்களையும் வேறு அந்த அருமையான இந்த பூசத்திலே இருக்கின்ற அந்த பூசத்தை கடந்த பூசத்துக்கு இப்போ நீங்கள் பூச நாளாக கைப்பொழுது கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த பூசத்தினுடைய விசேஷமாக சொல்லுவாங்க. பூசம் பூசத்திலே தலைநடுவில் இருந்து பாருங்கள். தலைநடுவில் பூசை வெளியில் எங்கேயோ இருக்குது நட்சத்திரம். ஏன்னா காவக்குளம் சொல்லுவோம். இங்கே தான் இறைவனுடைய திருமொழி பூசத்திலே அந்த காற்றத்தில் இருந்து நடமாடி கொண்டிருக்கிற நடராஜ பெருமான் இதழ் அருள்ஜோதி நடனம் எங்கே நடந்து கொண்டிருக்கின்றது? சிற்றம்பலத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றது. நாம் எல்லாம் நமக்கெல்லாம் தெய்வமாக இருக்கின்றன. நடராஜ பெருமான் நடனமாடி கொண்டிருக்கின்றன. இப்பட்ட பூசம், இந்த பூசத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. உங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல வாழ்த்துக்களை கூறி எல்லோரும் நல்லபட்டு இன்று தயவுடன் வாழ நாம் பிரார்த்தனையை உறுதி செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலைவெல்லாம் போங்குக. தெய்வப்பாக்கள் இன்றைய நாள் வடலூரில் தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க. சென்று வந்தவர்கள் இருக்கலாம், அங்கே போவதற்கு இயலாமை காரணமாக செல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் திண்டுக்கல்லிலே சுவாமிகள் வாழ்ந்த இந்த அருமையான ஆலயத்திலே பொன்னகரத்திலே இந்த விழா இன்று எடுக்கப்பட்டது. ஐயா சுவாமிகளுக்கு தொண்டு செய்த திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு அருமையான படத்திறப்பு விழா நடைபெற்றது. ஐயா அவர்கள் எஸ் சிவராம் ஐயா அதனை திறப்பு விழா செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்தாற்போன்று சுத்த சன்மார்க்க நெறி என்ன, தயவு என்றால் என்ன, சாமி சும்மா சொல்லிட்டு போகலை, வெறும் வார்த்தையால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவளோட எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரே வார்த்தையில் அடக்கினது சுவாமிகள். அதில் இருக்கிறது சந்தேகத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன அவர் சொல்லிட்டு போனதை தவிர தயவுங்கிறது ஒன்று தனியாக என்ன சாமி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அதையெல்லாம் உள்ளடக்கித்தான். பெருமானுக்கும் சுவாமிகளுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதனால் எல்லாம் ஒன்று தான். இந்த புஸ்தகம் ஏற்கனவே தெய்வப்பாக்கள் பாராயணத்தில் நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். தயா விளக்க மாலை வழக்கமாக நம்ம இங்கே ப்ரேயர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதில் சுருக்கமான உரை விளக்கமாக முதலில் வெளியிட்டிருந்தார்கள் அந்த தயா விளக்க மாலையை. இப்போது அதன் விரிவாக்கமாக ரொம்ப அற்புதமாக இதில் வாழ்த்து பெறுபவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா காந்திமதி டீச்சர். அதேமாதிரி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். சாமி உரையாற்றினாங்கன்னா அங்கே சாமிகள் வாழ்ந்த இல்லத்திலே அவங்க ஒரு பெரிய நோட் புக்கை வச்சு குறிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த காந்திமதி டீச்சர் அம்மா அவங்க குறித்ததை விரிவாக்கம் செய்து கொஞ்சம் பெருசாக எழுதி சாமி என்ன கருத்தை சொன்னாங்களோ அதை சரியான முறையில் இது தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பழையபடியும் சாமிகள்கிட்ட கொடுத்து சரிபார்த்து வாங்கிய இந்த பிரதியை நம்ம டொமினிக் பிரிட்டோ ஜெர்மன்லேருந்து இங்கே சாமிகள் நூலில் பலது வெளியிட்டு இருந்தார். அவர் தான் இதை காந்திமதி டீச்சர்கிட்ட கேட்டு ஐயா ராமலிங்கம் ஐயாவுடைய அனுமதி கேட்டு சுப்பிரமணியம் ஐயா எல்லாத்தையும் அனுமதி கேட்டு இதை வெளியிடணும், நல்ல விரிவான அருமையான விளக்க உரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அடித்து இன்றைக்கு இதோட விலை 200 ரூபாயாக இருந்தாலும் இன்றைய சலுகை விலையாக ரெண்டும் சேர்ந்து 160 ரூபாய்க்கு இங்கே விநியோகம் பண்ணுறாங்க. வெள்ளை எளிய போட்டிருக்கு. அதனால் இதை வாங்கி அன்பர்கள் பயன்பெற வேண்டும். முதல்ல அடுத்தாற்போன்று
இப்போ தேவாலயங்கள் முதல்ல கொடுக்க வேண்டியது புத்தகம் விலை வந்து 160 ரூபா. ஒரு புஸ்தகம் ஒரு புஸ்தகம் விலை ஒரு புஸ்தகம் 320 ரூபா ஆகுது. இன்னைக்கு 160 ரூபா, ரெண்டுமே சேர்த்து. ஒரு புஸ்தகத்தோட விலை வந்து 160 ரூபா. ஆக ரெண்டு சேர்ந்தா 320. ஆனால் இந்த சலுகை விலையாக ஒரே ஒரு புஸ்தகத்துக்கு உண்டானது 2 புஸ்தகமாக சேர்த்து 160 கொடுத்தா போதும். அது எவ்வளோ 80 ரூபா புஸ்தகம் 40 ரூபா. இது 80 ரூபா புஸ்தகம். சாமிகள் ஏற்கனவே தயாவிளக்கமாலையில் சிறு குறிப்பு மாதிரி எழுதி வெளியிட்டு இருந்தது தான் இது வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி காலையில் படிக்கிறது இங்கே உண்டு. அதை வந்து விரிவான விளக்க வரிக்கு இப்போ அருமையான எவ்வளோ பெரிய நூல் பாருங்கள், எவ்வளோ பெரிய விளக்க வரி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சாமிகள் எழுதி காந்திமதி டீச்சர் எழுதி அதை சாமி சரிபார்த்து இன்று பிரிண்ட் ஆகி இந்த தைப்பூசுக்கு வெளியாகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் கிடைக்கணும். ரெண்டும் சேர்ந்தே இன்றைய சலுகை விலையாக 160 ரூபா தான் கொடுக்குறாங்க. தனியாக இன்றைய நாள் அல்லாமல் வந்தால் 320 ரூபா. அதனால் அனைவரும் வாங்கி சென்று பயன்படும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இதன் பிரதியை திரு என் பிரபாகரன் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து தயவாகவே அவர் வந்து எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணிவிட்டு அவர் இரவு அதிகாலையில் வந்துட்டதுனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு போயிட்டார். பிரபாகரன் ஐயா அவர்கள் பெறுகிறார்கள். அவருக்கு உண்டான காப்பியை யாராவது கொடுக்கலாம். அடுத்து ஐயா எஸ் சிவராம் ஐயா அவர்கள் இந்த ஆலயம் எழும்புவதற்கும் அதற்கு உறுதுணையாக திண்டுக்கல் மாநகரிலே பலவரையும் அழைத்து சரி ரைட் ஐயா அவர்களுக்கு பிரதி கொடுக்கப்படுகிறது. எஸ் சிவராம் ஐயா அதனை பெறுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருமையாக அடுத்தபடியாக மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பணிபுரிந்து பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் புத்தகம் வழங்கப் பெறுகின்றார்கள். ஐஓபியில் பணிபுரிந்த திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் சன்மார்க் அன்பர். சரி. அடுத்து திரு வி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சுவாமிகள்கிட்ட வந்து அனுப்ப தொண்டராக இன்னும் கொடுக்கல, சாரி நீங்களே சரி நீங்களே கொடுத்துருங்க. அருமையாக ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் தற்போது பெற்று வருகிறார். அடுத்த சுவாமிகளுக்கு அணுக்கு தொண்டராக இருந்த திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் டவுன் பஞ்சாயத்தில் நம்ம கார்பரேஷனில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். திரு வி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த புத்தகம் வழங்கப்படுகின்றார்கள். அடுத்தபடியாக தேனி ராம்குமார் அவர்கள் பிசி பட்டியில் இருக்கும் தேனி ராம்குமார் வெளியே போகிறாரு, வந்து வாங்கிக்கிறாரு. அடுத்தபடியாக பி பத்மநாபன் ஐயா சின்னாலப்பட்டி அவர்கள் ஐயா வருகிறாங்க. ஒரு ஐயாவை கொடுத்துடலாம். தற்பொழுது சின்னாலப்பட்டி திரு பி பத்மநாபன் ஐயா வருகிறார்கள். நன்றி ஐயா. அடுத்தபடியாக ராம்குமார் தேனி பிசி பட்டியிலே வச்சுக்கும் சன்மார்க் அன்பர். சாமியல் காலத்திலேருந்து வருகை கடைசி வரைக்கும் ராமலிங்கத்துக்கு தினசரி விடிய காலம் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, உயிர் எங்கே இருக்குது, உடல் அங்கே இருக்குங்கிற மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் இவர் தான் தகவல் சொல்கிறதாக சொன்னாங்க. ஆக அவர்களும் அருமையாக இந்த புத்தகத்தை பெறுகிறார். அடுத்தபடியாக திரு வி ராமதாஸ் ஐயா அவர்களை கொடுத்தாங்க. அவர் கொடுக்கலையோ? கொடுக்கணும். ஐயா அவர்கள் பெறுகிறார். அதாவது ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க அவரோட கம்பெனியில். அதில் வந்து சன்மார்க்கம் போதிப்பதற்கென்றே அவர் வந்து வருடந்தோறும் விழா எடுக்கிறார். அந்த வகையில் பெருமை பெறுகிறார் திரு வி ராமதாஸ் ஐயா அவர்கள். அருமை. கோயில்பாளையம் போங்க, கோயில்பாளையம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பயணம் தான், ரொம்ப ஜாஸ்தி தூரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட நிறுவனம் கார்த்திக் பாலிமர், ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறார். முதல்ல சரவணம்பட்டியில் நடத்திட்டு இருந்தாருங்க. அப்புறம் அங்கே போய் பெரிய இடம் வாங்கி அதில் நல்லா அற்புதமாக அருட்பரஞ்சோதி ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை அமைத்து அவங்களோட ஊழியர்களை வைத்து வருடந்தோறும் ஒரு பெரு விழா எடுக்கிறார். அனைவரையும் சன்மாதத்துக்கு கொண்டு வந்தார். அதுதான் பெரிய சமாச்சாரம். இப்போ அவர் வந்து மேட்டுக்குப்பத்திலையும் அற்புதமாக ஒரு கட்டடம் கட்டி அங்கேயும் சன்மார்க்கங்கள் வந்தால் போனால் தங்குறதுக்கு. ஆமாம். அடுத்தபடியாக பி தர்மர் அவர் இங்கே உள்ளவருங்க. தர்மர் அவர்கள் பெறுகிறார். வணக்கம். தர்மம் தயவுக்கே தர்மம் செய்தவர். அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு கணேசன் அவர்கள். எல்லாம் த்ரூஅவுட் தி ஸ்டேட்லேருந்து தமிழகம் முழுவதிலிருந்து வந்திருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். கணேசன் திருச்சி அவர்கள் தற்பொழுது தயவிளக்கம் அலை பெறுகின்றார்கள். ஐயா இதில் வேலை பார்க்குறீங்க, என்ன ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பற்றி ஒரே ஒரு நிமிஷம். மருந்து கம்பெனி வச்சுருக்கேன்.
அப்படியா? திருச்சியில் எங்கேயா? திருச்சி நார்த் காலத்து. நார்த்துங்க. சரி சரி, நன்றி நன்றி. அடுத்தபடியாக தேவதேவன். வாங்க ஐயா, எந்த ஊருங்க? மதுரையிலேருந்து வர்றேன். மதுரையிலேருந்து. மதுரையில் எந்த ஊர் ஏரியா? மதுரையில் விளாங்குடி. விளாங்குடி. ஓ சரி. சாமி காலத்திலிருந்து தேவதேவன் ஐயா அவர்கள் புஸ்தகம், அற்புதமான புஸ்தகம், விளக்க புஸ்தகம் எழுதுகிறார்கள். இது தவிர நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2 புஸ்தகம் சேர்ந்தே 160 rupees தான் இன்றைக்கி. ஒரு 10 டீ சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது? ஒரு டீயே இப்போ 15 ரூபா ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் யோசிக்காமல் இதெல்லாம் ஞான பொக்கிஷங்கள் நீங்கள் வாங்கி எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்குதோ, போனவுடனே படிக்க வேண்டும்ன்றது கட்டாயம். எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்குதோ அது உங்களுக்கு அப்படி அப்படியே இந்த ஒவ்வொரு பாவுக்கு உண்டான சுவாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உரைகளை நீங்கள் படிக்கலாம் என்பதை சொல்லி, அதாவது தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே வள்ளல் பெருமாண்ட நெறிகளையும் அதை உணர்ந்து கொண்டவர்கள் ஒன்றும் ஜோதி முருகன் ஐயா, ராம்நல்ல, கேணிக்கரையில். நன்றி. இங்கிட்ட வந்துடுவோம். இவ்வளவு தூரம் நன்றி 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 ஐயா. நன்றி தெய்வ வாழ்க. நன்றி. நன்றி. சரியா? இந்த பெஸ்ட் அவ்வளோதான். இப்போ அதாவது தமிழகம் முழுவதுமே, தமிழகம் தாண்டியும் பல்வேறு இடங்களிலே சன்மார்க்க சங்கங்கள் தோன்றியுள்ளன, அது வேறு விஷயம். தமிழகத்திலே இங்கே வருகை புரிந்த இவருடைய சிற்றப்பா திரு ஜோதிமுருகன் ஐயா ஓய்வு பெற்ற துணை ஆட்சியராக பணிபுரிந்தவர்கள். ஓய்வு பெற்று சன்மார்க்கமே தன் வழி, சுவாமிகள் நூல்களை வெளியிடுவதே தன் வழியாக உயர்ந்தவர்கள். ராம்நாட்டில் கேணிக்கரையில் முதல்ல தேவாலயத்தை சுவாமிகள் வந்து தான் திறந்து வைத்தார்கள். அடுத்தாற் போன்று ஆத்தாங்கரை என்று கடற்கரை, இங்கே இந்த ரோடு இருக்கிற மாதிரி கடற்கரை, அதில் ஆத்தாங்கரையில் தேவஸ்தானர் சொன்னமான ஒரு அற்புதமான பழைய காலத்து கட்டடத்தை அவர்கள் அங்கே வந்து ஜோதி விளக்கு ஏற்றி வைத்தார்கள். அடுத்தபடியாக ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அங்கே கோயில் பாளையத்தில் அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். அடுத்தாற்போன்று பிரபாகரன் அவர்கள் இந்த வருஷம் வடலூரில் தைப்பூசத்துக்கு அங்கேயே வடலூர்லேயே ஒரு கட்டடத்தை வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி அற்புதமாக திறக்கூட செய்துள்ளார்கள் என்ற செய்தியை ஐயா அவர்கள் சொன்னார்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள். மிகவும் வாழ்த்து பெற வேண்டிய ஒரு செய்தி. அடுத்தபடியாக இவருடைய சகோதரர், அதாவது சகோதரர் முறை கீழப்பெருங்கரையில் ராம்நாடு தாலுக்கில் பரமக்குடி தாலுகா பக்கத்தில் கீழப்பெருங்கரை என்ற ஒரு இடத்துல முத்துக்குமார் என்ற ஒரு அன்பர் படிக்கலை, லாரி வச்சு எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் தைப்பூசக்கெல்லாம் வருவார், ராமநாதன் சன்மார்க்க சங்கத்தில் படுத்தே கிடப்பார். என்னென்னு பார்த்தா அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்து அவருக்கு தாக்கம் ஏற்பட்டு அற்புதமாக ஒரு வள்ளலார் தர்மசாலை ஒன்று கீழப்பெருங்கரை என்று பார்த்து ஒரு பக்கத்தில் கட்டியிருக்கிறாருங்க. அவருக்கு சற்றே உடல் நலமில்லாமல் இருக்கிறார், அதனால் இந்த வருகை தரவில்லை. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் தாக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. இவருடைய சொந்த சகோதரியார் மானமர தலைவரில் மூங்கில் கிராமத்தில் ஜெயராம், அவருடைய மனைவி பேர் தான் வள்ளி, இவருடைய சகோதரியார் தான். அவர்களும் ஒரு அற்புதமான ஒரு தேவாலயத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 13 வருஷம் அந்த ஆலயம் இங்கே இயங்கி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், தூத்துக்குடியிலிருந்து ஐயா வருவாங்க, கலியுகவர்தன் ஐயா. அவர்கள் இங்கே தூத்துக்குடியில் நீச்சல் குளம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் அற்புதமாக சிற்சபை, பொற்சபை, ஞானசபை என்று அற்புதமாக எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி வெளிநாடுகளிலும் வள்ளல் பெருமானுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சுவிட்சர்லாந்தில் ஒர்க் பண்ண நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திரு கேதீஸ்வரன் ஐயா. அவர்கள் வந்து கடித தொடர்பு மூலம் சாமிகிட்ட தொடர்பு கொண்டு அதில் தாக்கம் ஏற்பட்டு சாமிகள்கிட்ட வந்து போய் வடலூருக்கெல்லாம் சென்று வந்து சாமிகள் அந்த சொன்ன அறிவுரைகளின்படியே இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மீசாலை வடக்கு என்ற ஒரு கிராமத்திலே கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் அவர் அந்த இலங்கை காசுக்கு அந்த அளவிலே அற்புதமாக அந்த வழிபாட்டுக்காக இலங்கை மக்களும் இதன் பயன்பெற வேண்டும் என்று திரு கேதீஸ்வரன் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். சிவகுமார் தயவன்பர் திரு சிவகுமார் அவர்கள் வந்து அற்புதமாக உரையாற்றுவார்கள். அவர்களுக்கு இன்று இந்த சுவாமிகளுடைய அருள் நூல்கள் வழங்கப்படுகின்றன. திரு சிவகுமார் அவர்கள் கோயம்புத்தூர், அவர் ஆன்லைனில் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கார். நம்ம வள்ளல் பெருமானுடைய செய்திகள் எல்லாம் ஆன்லைனில் அவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பப்போ தொடர்பாக செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி வேறு ஐயா அவ்வளோதானே. இதில் வந்து முக்கியமாக அந்த புஸ்தகம் வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்த காந்திமதி அம்மா அவர்கள் வயோதியம் காரணமாக இங்கே வர இயலவில்லை, வெளியே எங்கேயும் செல்வதும் இல்லை. ஒரு 2-3 மாதங்கள் 4-5 மாதங்கள் முன்பு அவர்கள் இருந்த இடத்துக்கே திரு பிரிட்டோ அவர்கள் அழைத்து சென்றிருந்தார்கள். மிகவும் வயதியர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த செயல்பாடு தான் இந்த புஸ்தகம் வெளியீட்டுக்கு காரணமாக அமைந்தது என்பதை சொல்லி இந்த விழாவிற்கு எல்லோரும் வருகை புரிந்து இந்த தைப்பூச திருவிழாவை புஸ்தக வெளியீட்டு நாளாகவும் சுவாமி ராமலிங்கம் ஐயா அவர்கள் படத்திருப்பு விழாவிலும் அட்டன் பண்ண அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைவது மதுரை என்பர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தயவு.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெருமிக்க சன்மார்க்க மீன்பர்களே, இன்றைய பூச நாளின் உபயாளர்கள் ஜெய திரு சுந்தரன் நாதாமணி அவர்கள் திண்டுக்கல், வி அன்பழகன் மதுரை, திரு கே ஜீவன் காஞ்சனா சின்னாலப்பட்டி, மேடா என் ரவி புஷ்பா திண்டுக்கல், ராம்குமார் தேனி, பல முத்துக்கருப்பன் ஐயா அவர்கள் சென்னை, எம் விஜயகுமார் ராதிகா சின்னாலப்பட்டி, எஸ் ராமராஜ் விஜயலட்சுமி சின்னாலப்பட்டி, சுப்பிரமணியன் சசிகலா மதுரை, என் கணேசன் மங்கலம் திருச்சி, தேவத்திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் யுஎஸ்ஏ. இன்றைய நாளின் உபயாரர்கள் அனைவருக்கும் நம்முடைய சுவாமி சரவணானந்தா தயவு இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல்நலம் நீராயில் நிலை செய்வோம், உயர் புகழ் மெய்ஞான பெற்று இவ்வியில் வாழ நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டுவோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ ஜோதி வழிபாடு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கே தீபம் வரும். அதை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே உணவு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகவே வெளியூர் அன்பர்கள் வெளியூர் இருந்தால் சாப்பிடலாம். கொஞ்சம் அவசரம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் உதவி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் பொறுமையாக இருந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஐயா வந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ சாப்பிட்டு போனால் தான் ஒரு 6-7 மணிக்காவது அங்கே போக முடியும். ஆகவே அவங்கள வெளியூர் அன்பர்கள் முதல்ல சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் உணவு இருக்கா. ஆகவே பொறுமையாக இருந்து உணவு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சாமி நூல்கள்லாம் அந்த சலுகைகள் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாமி நூல்கள் ஏராளமாக இருக்குது. எல்லாமே மலிவு விலையில் கொடுக்குறாங்க. ஆகவே வாங்கி நம்மளும் பயன்படுத்தலாம், பரிசளிக்கவும் செய்யலாம். ஆகவே இந்த நூல்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் அங்கங்கே இருக்கிற இடத்துல இருங்க. கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயா ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாக ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏறு ஜோதி ரீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீரு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயா பரஸ்வரே தயா பெரும் ஜோதி அரசே தயா வெளிக்கலத்தே தயா மணிமன்றில் தயா அறியாமன கலவு தயா புரை கிழக்க தயா நெய் ஓங்க தயா அரசியல் பெரும் செங்கோல் தயா அடல் உண்மை தயா அறிவிப்பம் தயா வரலாறு செலுத்துகவே. தயா பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் தயவு தயா பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியே அம்பலம் கதியே என் கண்ணின் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மணியே அமுத மழையே பேரருள் வாழியவே வாழியின் ஆண்டவன் வாழியின் தோழருள் வாய்வை என்று வாழி என் மாண்புகள் வாழி என் நாதன் மலர்பழங்கள் வாழி மேசுத்த சன்மார்க்க வெள்ளரே மாண்புற்று வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே வாழியவை தூக்கி வைத்த கனவுகள் வாழியல் காவல மணிமன்றம் வாழி நலவாழி அருள்ஜோதி வாழி நடராஜன் வாழி சிவஞான வழி குற்றம் புரிதல் இலக்கியல்வே குணமாய் கொள்ளல் முடங்கியல்வே சிற்றம் பலவாய் இனிச்சிறியேன் செப்பம் பகவன் யாதுள்ளது பெற்றன்களியே சிந்தையனை தெளிவித்து அச்சம் தேர்தீர்த்தே இற்றை பொழுதே அருள்ஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கனிப்பெரும் கண்ண அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விண்ணப்பம் எல்லாம் சொல்லுங்க எல்லாருடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றை ஆசார சங்கற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தித்தருளல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி